இப்போ பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு ஆரம்பிச்சாச்சு. இப்போ சந்தோஷமா அனுப்புவாங்க. எப்போ கொஞ்சம் கோவம் வரும் அப்டின்னா, குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சு ரேங்க் கார்ட பார்க்கும்போது, மார்க் ஷீட்ட பார்க்கும்போது கோவம் வரும். இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் எப்போ கோவம் வரும்னா, ஹால்ஃப் இயர்லில. ஸோ குழந்தைங்க மார்க் கம்மியா வாங்கும்போது, அது அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, சில பெற்றோர்கள் கோவப்படுறாங்க. முதல்ல நாம என்ன பண்ணணும் அதுக்குங்கிறத பெற்றோர்கள் நம்ம செய்யறோமான்னு நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இப்போ ஜூன் மாதம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுது. இப்போ டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமா லெசன்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு இது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். இப்பவே நாம பெற்றோர்கள் கொஞ்சம் கூட குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி குழந்தைங்க என்ன ஸ்கூல்ல படிச்சாங்க, டீச்சர்ஸ் எப்படி எடுத்தாங்க, அவங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத சும்மா ஜாலியா மடியில வச்சுக்கிட்டு, இல்ல பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, விளையாடிக்கிட்டே அத பேசலாம். எடுத்தோனே புக்க தொறந்து வச்சு, அத எழுதி பார்க்கணும்னு அவசியம் இல்ல. முதல்ல அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாலியா நம்ம பேசி, குழந்தைங்கள அந்த ஸ்கூல்ல, அந்த நேரங்கள்ல என்ன நடந்தது அப்படின்னு நம்ம ரீகலெக்ட் பண்ணி, நம்ம கூட பேச வைக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அது கொஞ்சம் தொடர்ந்து அப்படியே டெய்லி பண்ணும்போது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த புக்க தொறந்து அது என்ன சொல்லிக் குடுத்தாங்கன்னு சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு பழகிருவாங்க. இப்ப பெரிய குழந்தைங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்கள்லாம் எப்படி நம்ம வந்து தொடர்ச்சியா கொஞ்சம் படிப்புல கொண்டு வர்றது அப்படின்னா, நம்ம ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு எப்படி சின்ன குழந்தைங்கள கேட்டோமோ அந்த மாரி கேட்டு, கொஞ்சம் புக் எடுத்து, கொஞ்சம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அந்த படிப்புனா கஷ்டம்னு இல்லாம, கொஞ்சம் ஜாலியா, அது புரிஞ்சு படிச்சிருக்கானா? இது புரிஞ்சுதா அந்த கதை? இத பத்தி மிஸ் என்ன சொன்னாங்க? அப்படின்னு நம்ம அந்த புக்கோட கொஞ்சம் அவனோட பேசி பேசி பண்ணும்போதும், கொஞ்சம் ஹோம் ஒர்க்ஸ்லாம் குடுப்பாங்க இல்லையா? ஹோம் ஒர்க்ஸ் பண்ணும்போது அது கடமைக்காக கட கட கடன்னு எழுதிட்டு மூடிட்டு போயிடுறது இல்லாம, அந்த ஹோம் ஒர்க்ன்றதே ஒரு பிராக்டிஸ் தான். ஸோ அத சொல்லிக்கிட்டு எழுதுறாங்களா? அப்படிங்கிறத நாம கொஞ்சம் கவனத்துல வச்சு கூட உட்காரணும். நெறைய பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா, சமையல் செஞ்சுக்கிட்டே ஹோம் ஒர்க் முடிச்சிட்டியா? ஹோம் ஒர்க் முடிச்சிட்டியான்னு மட்டும் கேட்பாங்க. இல்லையா? ஸோ அந்த மாரி இல்லாம கூட கொஞ்சம் உட்கார்ந்து குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுல நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ இத வந்து நம்ம தினமும் ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு டூ 40 மினிட்ஸ் நம்ம குழந்தைங்களோட உட்கார்ந்து நம்ம அந்த டைம வேல்யூபிளா ஸ்பெண்ட் பண்ணணும். ஆஃப்டர் தட் இந்த சண்டே, சாட்டர்டே வரும்போது, லீவ் இருக்கும்போது, மார்னிங்ல ஒரு 1 ஹவர், ஈவினிங்ல ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி கூட நம்ம குழந்தைங்க ஏன்னா கொஞ்சம் பெரிய பசங்கன்னா கொஞ்சம் போர்ஷன்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கவனத்தோட ஒரு ஒரு வாரத்தோட அ பாடங்கள அந்த வாரம் எண்டுக்குள்ள ஓரளவுக்கு படிச்சிடுற மாதிரியான பழக்கத்த நம்ம கொண்டு வந்தோம்னா, இது தொடர்ச்சியா பண்ணும்போது, எக்ஸாம் வரும்போது அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பயம் இல்லாம எழுதுவாங்க. ஸோ அதனால டெய்லி கொஞ்சம் படிக்கிறதுல பெற்றோர்கள் கூட உட்கார்ந்து அவங்களோட டைம வேல்யூபிளா ஸ்பெண்ட் பண்ணணும். வாழ்த்துக்கள்.